Hi guys, welcome back to my channel Ritanya Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken craving இருக்குன்னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு. அதே போல செய்யறதுக்கும் சோம்பேறியா இருக்குனா you try this recipe. இப்ப பேர் எல்லாத்துக்குமே நான் இத வெச்சே கனெக்ட் பண்றது தெரியும். நான் செய்யறது சோம்பேறி chicken தான் அப்படினு. ஆமாங்க गाइस, நான் செய்யறது இப்ப சோம்பேறி chicken தான். இன்னைக்கு வந்துட்டு வீட்ல ஆல்ரெடி மட்டன் செஞ்சிருந்தோம். and then எங்க அம்மாக்கு இன்னைக்கு chicken cravings இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க chicken எடுத்து சோம்பேறி chicken பண்ணிருக்கேன். சோ இது ஆல்ரெடி வந்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படினா வந்துட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டேன் உள்ள ஆல்ரெடி. சோ 1/4 கிலோ chicken எடுத்துர்க்கேன் எங்க 3 பேத்துக்கு அப்படினு சொல்லிட்டு. சோ எல்லாமே நீங்க ராவாவே போட்றலாம். நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டேன். ஒரு ஃபுல் சைஸ் பெரிய தக்காளி போட்டாச்சு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது கூட வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் ஆஸ் பர் யுவர் டாலரன்ஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டா போதும். 1/4 இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் போட்டு. அப்புறம் உப்பு ஆஸ் பர் யுவர் டாலரன்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சமா நான் வந்துட்டு நம்மளோட சக்தி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா. ஓ கைஸ் சாரி, எங்க அம்மா குப்புறவா திருப்பி வச்சுட்டாங்க. ஐ கேனாட் டு எனிதிங். ஸோ சிக்கன் மசாலா பேசாம ஒரு ஐடியா, நீ காட்டு, நான் போனை குப்புறவா திருப்பிடுறேன், அப்ப கரெக்டா இருக்கும். ஸோ வந்துட்டு சிக்கன் மசாலா அதுவும் நான் குத்தி மதிப்பாக தான் போட்டேன். இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு குக் பண்ணுறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் வந்து எனக்கு இல்லை, அவங்களுக்கு. பிகாஸ் ஐ எம் வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன். அதில் ஒரு சின்ன திருத்தம், நான் வந்து எக்கு மட்டும் சாப்பிடுவேன். ஆஃப் பாயிலாக இருந்தாலும் சரி, ஃபுல் பாயிலாக இருந்தாலும் சரி. மித்தவங்களாம் வீட்டில் சாப்பிடுவாங்க. எங்கள் அப்பச்சி சிக்கன் சாப்பிட மாட்டாரு. இப்போ வந்து எங்கள் அக்கா எனக்கு ஒரு சேலஞ்ச் விட்டுருக்கா. நான் வந்து 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிருவேன்ட்டு. இப்போவே 1 minute 49 seconds ஆயிடுச்சு. எப்படி செஞ்சு முடிப்பான்னு தெரியல. ஓகே, நான் போயிட்டு இப்போ கொத்தமல்லி எடுத்துட்டு வந்துடுறேன். வேணாம் இரு, நான் மாயாஜால மந்திரம் போட்டு கொத்தமல்லி உனக்கு வரேன். நீ வந்து மாயாஜால மந்திரம் போடு, முடிஞ்சா கொத்தமல்லி வர வச்சு காட்டு பார்ப்போம். ஓகே. ஆப்ரா கடாப்ரா, கடவுளே, கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி வந்துருச்சு. எப்படி பாத்தீங்களா எங்க அக்காவோட மந்திரம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேஜிக் கிளாஸ் போயிட்டு இருந்தா, அதனாலதான் கொத்தமல்லி வர வச்சிட்டா. அப்படி எல்லாம் நீங்க சும்மா சொல்றாங்க. ஆப்ரா காடூப்ரா ஜூம். கொத்தமல்லி நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி தான் சேர்க்கணும் கொத்தமல்லி எல்லாம். நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் பாருங்க, எங்க வீட்டை எவ்வளவு நீட்டா வச்சிருக்கோன்ட்டு. ஸோ வேணா சொல்லுங்க, ஹோம் டூரும் நான் போடுறேன். ஓகே, எங்கள் அக்கா கொத்தமல்லி இப்போ கழுவிட்டா. இன்னொரு டைம் கழுவுக்குள்ள நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் இருக்காங்க, அவங்கள காட்டிடுறேன். உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டினேன், இப்போ சும்மா இந்த வீடியோ கிளிப்பிங் போடுறேன். இதுக்கு முன்னத்து வீடியோ தான் இவங்கள பற்றி போட்டிருந்தேன். இவங்களே நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். சரி, ஒரு சின்ன கிளிப்பிங்காக போடலாம் தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். இது வந்து நம்ம தலைவன் ஃபைட்ரு, நம்ம தலைவி ஃபீமேல் ஃபைட்ரு. நான் ஃபஸ்ட்டு வளர்க்குற கௌரா. நம்மளோட ஒயிட் மௌலிஸ் 2 பேரும் என்ன பண்ணிட்டுருக்காங்க? நம்ம 2 ஒயிட் மௌலிஸ். அப்புறம் இங்கே ஒரு மீன் இருக்குது, இது வந்து குட்டி பாண்டா மௌலி ஃப்ரை. கைஸ், இப்போ கொத்தமல்லி வெட்ட போறாராம். எனக்கு கொத்தமல்லி வெட்டுறது மட்டும் கொஞ்சம் பிடிக்கும், அதனால நான் வெட்டலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சோம்பேறி சிக்கன் பண்றதுக்கு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சோம்பேறி சிக்கன் பண்ணி எங்கள் அக்காவுக்கு சோம்பேறி வந்துருச்சு. அந்த அடுப்பு அப்படியே வந்துட்டு டூ ஆர் டைல் அப்படி இருக்குது. கொஞ்சமா ஹைல வைக்கலாமா? ஓகே, நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிருக்கேன். கொத்தமல்லி வெட்டுறவங்களே கிளீனும் பண்ணிடுவாங்களாமா. வந்த வேலைக்கு இதுக்கு இந்த வேலையா பண்ணுவோம். எங்க அக்கா அப்படியே சொகுசா உட்காண்ட சேர்ல. ஓகே, சாப் பண்ணதுனாலே ஒரு சின்ன சாப்பிங் கொடுத்துடலாம். இந்த கட்டையெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு தண்ணியில போட்டுச்சுன்னா புது கொத்தமல்லி தலையை நம்ம வரும். அப்படியெல்லாம் வராது, விதையில மட்டும் தான் கொத்தமல்லி வரும். நான் சொன்னா இந்த கிச்சன் இருந்து எல்லாம் வரும். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, இதை எடுத்து எங்கள் அக்கா தான் போடுவா, இல்லாட்டி எனக்கு ஆகாயிடலாம். இதையும் முடிச்சு போடலாம். ஓகே, தல பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா இப்போ ஆரம்பிச்சிட்டா வேலையை. என்ன அதுக்குள்ளேயே வெந்த மாதிரி எனக்கு தெரியுது. இதை பற்றி இதெல்லாம் சாப்பிடாதவங்க இதை பற்றி பேசவே கூடாது. ஸோ இது வந்துட்டு நான் வெந்துருச்சான்னு முதல்ல நான் செக் பண்ணணும். ஸோ சாப்பிட்டு பார்க்க போறியா? நோ, சி இதை வச்சுட்டு கட் ஆகுதா? சூப்பராக கட் ஆகுதா? ஒரு உங்களுக்கு இந்தாங்க. எங்க அப்படியே சாப்பிட போகிறேன் நைஸில். வேணுமா? எனக்கு வாந்தியே வந்துடும். எனக்கெல்லாம் இது ஆகவே ஆகாது.
ஆனால் எக்கு வேணா நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மஞ்சக்கரு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, டீஸ்பூன்னு சொல்லு, ஒரு ஸ்பூன் இல்லை, நீ ஊற்றுனது டீஸ்பூன். அந்த ஸ்பூனில் இருக்க எண்ணெய் அவ்வளோ. டேபிளோ டீயோ. ஓகே. ஸோ சாப் பண்ணி வச்சிருக்க கொரியாண்டர்ஸ், அது நான் சாப் பண்ணது. சாப் பண்ணி வச்சிருக்க கொரியாண்டர் சேர்த்து டபுள் துணி. பிகாஸ் பிடிக்கிற கொண்டு வணக்கிற கொண்டு. பாத்திரமும் சூடாக இருந்துச்சு, சூடாக இருக்கு. கரண்டியும் அப்படியே சூடாக இருந்துச்சு, அதனால வச்சுங்க. ஸோ சொல்ல மறந்துட்டேன், இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டும் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு. ஓகேவா? வெந்துருச்சு. ஆக்சுவலி வந்து எங்கள் அக்கா வீடியோ எடுக்கலன்னா அப்போ தான் வீடியோ எடுக்கணும்னு அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி நீ வந்து கேமராமேனாக இரு, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டான். அந்த பீஸ் இத்தனையா பாதி நீயே இப்போ காலி பண்ணிடு போல. ஒரு வா. ஓகே, அது நல்லா வெந்துருச்சு. நீ டேஸ்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை நீ. ஓகே டன். ஓகே பிளேட்டிங் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம ஃபைனல் லுக்குக்கு வந்தாச்சு. இதுதான் வித்தனியா சந்தையே. நடுவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா அதுதான். ஸோ கொஞ்சம் ஊற்றினேன், நான் வந்துட்டு ஊற்றவே வேணாம்னு நினச்சேன். நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி அப்படின்னா வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஒரு 1/4 சொம்பு தண்ணி குத்து மதிப்பாக ஊற்றுனேங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ஸோ யம்மியான சிக்கனை பிளேட் அப் பண்ணிடலாமா? வாங்க guys, finally this is how our சோம்பேறி சிக்கன் லுக்ஸ். எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குன்னு பாருங்க வீடியோவில். 7 minutes கூட ஆகலை. ஸோ நான் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், பிகாஸ் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் சரி இல்லை கைஸ், மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்கு மேலே பண்ணியிருப்பா. ஆனால் நடுவால் ஆகணும் கட் பண்ணி எடுத்ததுல கட்டிங்ஸ்லாம் ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு 7 minutesல வீடியோ கொண்டு வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் how ஒரு ஃபைனல் லுக் கம்ஸ். ஸோ இப்படிதான் இருக்கும் சோம்பேறி சிக்கன். நீங்கள் வந்துட்டு அப்படியே அடியிலேருந்து கிளற பார்க்கறதுக்கு அப்படியே டெம்டிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்க்கறதுக்கு வேற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்துட்டு இந்த ஆனியன்லாம் நம்ம போட்டோம்ல, செம்மையாக குக் ஆயிருச்சு பயங்கரமாக. ஸோ நான் ஒரு பீஸை நான் வந்துட்டு எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது, கட் பண்ணி சாப்பிட்டு காமிக்கிறேன்னு சொல்ல போறேன். அது நீ சாப்பிடத்தான் போற, அது எதுக்கு அந்த கட் பண்றது? பீஸை பாருங்க எப்படி பூ மாதிரி உடையதா. இப்போ இதை எடுத்து சாப்பிட்ருவா பாருங்க. நான் அப்பவே சொல்லல சாப்பிடுவான்ட்டு. எங்க அம்மா சாப்பிடறக்குள்ளேயே பாய் சிக்கன் இவ காலி பண்ணிடுவா. செம்ம யம்மியா இருக்கு. டூ ட்ரை திஸ் இட் யோர் ஹோம். பை காய்ஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா லைக் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஐ நீட் மோர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நான் ஒரு டைம் ஏன் ஃபேஸ் கட்டிக்கிறேன். ஓகே கைஸ், this is end of Pritanya vlogs. மறக்காம நம்ம வீடியோல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை தட்டிடுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வரும். பை பை guys, love you all.